நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா விஷயத்தை பிஸியாக பேசி வந்துட்டு இருக்காங்க. அதான் ஹாட் டாபிக். நானும் அதை பற்றி தான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் கூட இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மோதல் சம்மந்தமாக இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஆனால் அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனை இப்போ என்ன நிலையில் இருக்கு. அடுத்து வின்டர் குளிர்காலம் வரப்போகுது. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அங்கே ஒரு டஃப் டைமில் இருக்க போகிறாங்க. ஒரு கடினமான சூழலில் இருக்க போகிறாங்க. சீனாவுக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே. ஸோ இப்போது நீங்கள் சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒன்று நடக்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே சுச்சுவேஷன் இனிமேல் நார்மல் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, இதற்கடுத்து அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நடந்தாலும் டீஎஸ்கலேஷன் அப்படின்றது இனிமேல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில கிடையாது நண்பர்களே. அதாவது டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ட்ரூப்ஸ் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க, நேருக்கு நேர் எதிராக நின்றுருப்பாங்க. ஸோ அது பின்வாங்கிறது, அதான் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டீஎஸ்கலேஷன் அப்படின்றது படைகளை கூச்சு வச்சிருப்பாங்க. ஒரு பேக்கப்பாக ஃபோர்ஸஸ் கூச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எண்ணிக்கையை குறைக்கிறது, படைகளினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது தான் டீஎஸ்கலேஷன். டேங்க்ஸ், அப்புறம் ஆர்ட்டிலரி, இதெல்லாம் சப்போர்ட்டுக்கு நம்ம ஒரு போருக்கு தயாராக இருக்கிற மாதிரி நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். ஸோ அதை குறைக்கிறது தான் டீஎஸ்கலேஷன். இப்போ நிலைமை எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியா சீனா எல்லையில் டீஎஸ்கலேஷன் அப்படின்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம வேற ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அது என்ன காரணம் அப்படின்றது நான் அடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டீஎஸ்கலேஷன் விஷயத்துக்கு நான் வரேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஆகஸ்ட் 29 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபார் கன்சல்டேஷன் கோஆர்டினேஷன் ஆன் இந்தியா சைனா பார்டர் அஃபேர்ஸ் அந்த மீட்டிங் நடக்குது. ஸோ இந்தியா சீனா எல்லை பிரச்சனை சம்பந்தமாக டிப்ளமேட்டிக் லெவலில் பேசக்கூடிய முக்கியமான மெக்கானிசம் இது. பீஜிங்கில் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ அதில் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்களில் இன்னமும் இந்தியன் ட்ரூப்ஸும் சைனீஸ் ட்ரூப்ஸும் நேருக்கு நேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடக்கல. ஸோ அதை கூடிய சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதற்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, செப்டம்பர் 12 பிரிக்ஸ் மீட்டிங் நடக்குது எங்கள் ரஷ்யாவில். ஸோ அதனுடைய சைட்லைன்ஸில் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அவர்கள் சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கியை சந்தித்து பேசுகிறாரு. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனையை, இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றத கூடிய சீக்கிரம் விரைவில் பண்ணுறதற்கான முக்கியமான விஷயங்கள் இனிமேல் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டாக்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அன்றைக்கே நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் செப்டம்பர் 12 நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருந்த அந்த பிரச்சனை 75%, 75% அந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ஓகே ஆயிடுச்சு, மீதி 25% தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சீனாவும் அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லையில் நிறைய இடங்களில் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடந்துருச்சுன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரே நேரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த ஆகஸ்ட் 29 பீஜிங்லேயும் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்திருக்கு, நிறைய முடிவு எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சரி ஓகே, மீதி பகுதியில் இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது கூடிய சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்மி லெவலில் அடுத்து 22வது ரவுண்ட் ஆஃப் மிலிட்ரி டாக்ஸ் நம்மளுடைய கமாண்டர்ஸும் சீனாவினுடைய கமாண்டர்ஸும் பேச போகிறாங்க. ஸோ எப்படி அடுத்து டிஸ்என்கேஜ்மெண்ட்டை நம்ம நடைமுறைப்படுத்தலாம், எப்படி இன்னும் ஒரு சில இடத்துலேருந்து பின்வாங்கலாம் அப்படின்றத வரப்போகிற மீட்டிங்கில் அவங்க பேச போகிறாங்க. அந்த 22வது ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் மிலிட்ரி கமாண்டர்ஸ் லெவலில் அது ஏன் இன்னும் வராமல் இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ அதுவும் கூடிய விரைவில் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் மாதிரி தெரியுது. பட் இங்கே தான் நீங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது பின்வாங்கிறது, டீஎஸ்கலேஷன் அப்படின்றது படைகளையே பெரிய அளவுக்கு குறைக்கிறது. டேங்க்ஸ், அப்புறம் ஆர்ட்டிலரி, இதெல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு குறைச்சி பதற்றத்தை தணிக்கிறது. ஸோ இங்கே டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டீஎஸ்கலேஷன் இனிமேல் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் நடக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நண்பர்களே. இப்போ நம்ம பாருங்கள், இந்தியன் ஆர்மி அடிஷ்னலாக ஈஸ்டர்ன் லடாக்கில் ஒரு டிவிஷனை கிரியேட் பண்ண போகிறாங்க. அது இந்தியன் ஆர்மியினுடைய 72nd டிவிஷனாக வரப்போகுது. இப்போ நம்மளுடைய ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் யூனிட் தான் ஈஸ்டர்ன் லடாக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு யூனிட் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க சீனாவை கவுண்டர் பண்ணுவதற்கு. ஸோ அவங்க அந்த டிஸ்என்கேஜ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அவங்களுடைய பேஸுக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட சீனாவோட டிஸ்என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துருச்சுப்பா, நம்ம இப்போ நார்மலாக நிம்மதியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்தியன் ஆர்மி சீனாவை நம்ப போவது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமும் கூட ட்ரூப்ஸினுடைய ப்ரெசன்ஸை அதிகமாக வச்சிருக்கிற அந்த முடிவை தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ அதனால தான் புதுசாக ஒரு டிவிஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் நண்பர்களே. ஸோ எந்த அளவுக்கு சீனா ஒரு நம்பிக்கையின்மையை, ஒரு அவநம்பிக்கையை கிரியேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அவங்கள முழுசாக நம்பவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீனா
அவங்களுடைய சைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரிய அளவுக்கு அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க சைடு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய படைகளை பின்னாடி கொண்டு வந்துட்டு சீனாவை அவங்களுடைய படைகளை பின்னாடி கொண்டு போயிட்டு திடீர்னு சைனா வந்து நம்மளுக்கு தெரியாமல் படைகளை எல்லையை ஒட்டி கொண்டு வந்துட்டா, திடீர்னு வந்துட்டு அவங்க எஸ்கலேஷன் பண்ணிட்டா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இன்ஃப்ரா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நினச்ச நேரத்தில் டக்குன்னு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. நம்மளும் இன்ஃப்ராவை அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் சீனா வந்து ரொம்ப ரேப்பிடாக வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்தில் சீனா வந்துட்டு முழுசாக நம்ப முடியலை. ஸோ அதனால் எல்ஏசியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இனிமேல் வரப்போகிற காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பதற்றமாக தான் வந்துட்டு இருக்க போது. 2020க்கு முன்னாடி பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அங்கே வந்து ட்ரூப்ஸை மெயின்டைன் பண்ணுவது வந்துட்டு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கடினமான ஒரு குளிர் வந்துட்டு இருக்கும். லடாக்கில் வந்து இந்த பைக் ரைடர்ஸ் போகிற அந்த வீடியோலாம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பாங்க. இப்போ ஆர்மி இருக்கிறது இன்னமும் எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துல ஃப்ரண்ட் லைன்ஸில் அவங்க இருக்கிறது எவ்வளோ சவால் நிறைஞ்ச ஒரு இதாக வந்துட்டு இருக்கும். ஆனால் இனிமேல் அது அப்படி தான், அது வந்து ஒரு நியூ நார்மல், அதை வந்துட்டு இனிமேல் மாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுருக்கு நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு பழகிக்கிட்டோம். இனிமேல் இதுக்கு தகுந்த மாதிரி நிறையா விஷயத்த நம்ம பண்ண போகிறோம். லைட் வெயிட் டேங்க்ஸாக இருக்கட்டும், அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்டிலரி கன்ஸாக இருக்கட்டும், லைட் ஆர்ட்டிலரி கன்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணுவோம். நம்மளுடைய மிலிட்ரிக்கு இதனாலேயே ஸ்பெண்டிங் வந்துட்டு வரப்போகிற காலங்களில் ரொம்ப வந்துட்டு அதிகமாகும். சீனா அப்படின்றது இந்தியாவினுடைய ஒரு புதிய சவால். அதற்கு நம்ம ஆல்ரெடி தயாராகிட்டோம். ஸோ தான் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல வந்தேன். சரி, இப்போ இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதலுக்கு வந்துட்டு வரேன். இது சம்மந்தமாக நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கா வந்து நாங்கள் புதுசாக ஒரு சீஸ்ஃபயரை இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில வந்துட்டு கொண்டு வர போகிறோம். ஒரு 21 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் அரப் நேஷன்ஸோட சேர்ந்து வந்து அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறாங்க. நீ வரப்போகிற சில மணி நேரத்தில் ஒரு அமைதி உடன்படிக்கை அப்படின்றது இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தனியாக ஒரு பக்கம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெஞ்சமின் நேத்தன்யாகு இது ஒரு பொருட்டாகவே வந்துட்டு மதிக்கலை. அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த நெகோசியேஷன்ஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகலை, நாங்கள் வந்து இஸ்ரேல் மிலிட்ரியை வந்துட்டு ஃபுல் ஸ்கேலில் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்துட்டு உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேல் ஆர்மியை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெபனானுக்குள்ளே எப்படி இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு ட்ரைனிங்கை, ஒரு மாக் ட்ரில்லை வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் எல்லா விதத்துலேயுமே ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு வந்து தயாராகி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து அமெரிக்காவினுடைய அந்த பீஸ் நெகோசியேஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கல, நாங்கள் அதில் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அமெரிக்கா ஏன் வந்து இவ்வளோ இஸ்ரேலை வந்துட்டு ஒரு அமைதிக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? எப்பயுமே ஜென்ரலாக அமெரிக்கா வந்து இஸ்ரேலின் பக்கம் தானே வந்துட்டு நிற்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் அமெரிக்கா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக செயல்படுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் வருது. நான் ஆல்ரெடி திருப்பி நான் சொல்லியிருக்கிறேன், எப்படியாவது மிடில் ஈஸ்ட்டில் அந்த இஸ்ரேல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஸ்ஃபயர் அப்படின்றத கொண்டு வந்துட்டா அதை வச்சு நிறையா வாக்கு சேகரிச்சிடலாம், மைனாரிட்டிஸ் ஓட்டை வந்துட்டு அமெரிக்காவில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ரேட்ஸ் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சீஸ்ஃபயர் நெகோசியேஷனை இஸ்ரேல்கிட்ட விற்பதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மதுரமல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வடிவேலோட காமெடி ஒன்று இருக்கும். ஒருத்தர் தம்பிராமையை வந்து வித்துட்டு இருப்பாரு, வடிவேல் மூக்க புத்திக்குவார். ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா வந்து ஒரு சீஸ்ஃபயர் டீலை இஸ்ரேல் கிட்ட விற்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரைட் விங் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே அமெரிக்காவை அவ்வளோ விமர்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஹெஸ்புல்லாவை அந்தளவுக்கு வந்துட்டு வலுவிலக்க வச்சு வந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் வந்து ஹெஸ்புல்லாவை வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு இடையூறு செய்யும் விதத்தில் அமெரிக்கா அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனங்கள் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இனிமேல் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக லெபனானுக்குள்ளே ஏர் ஸ்ட்ரைக் அப் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. பலி எண்ணிக்கை அப்படின்றது தொடர்ச்சியாக ரொம்ப அதிகரித்து வந்துட்டு இருக்கு. 600 பேருக்கு மேலே வந்துட்டு இப்போ வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க. இதில் இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிரியா லெபனான் பார்டரை வந்துட்டு குறி வச்சு அடிக்கிறாங்க. சிரியாவிலிருந்து லெபனானுக்குள்ளே வந்துட்டு பெரிய அளவுக்கு வெப்பன்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சி வைக்கப்படுது. அந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதைகள், அப்புறம் வந்து வீடு, இது எல்லாத்தையுமே குறி வச்சு இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க. லெபனானில் இது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 மக்கள் வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு, அதாவது உள்நாட்டுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க அகதிகளாக வேறு பகுதியில் போயிட்டு வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஷெல்டர்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு சுச்சுவேஷன் வந்துட்டு ரொம்பவே மோசமாக வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஒரு விதமான ஒரு எச்சரிக்கையை ஹெஸ்புல்லாவுக்கு இப்போ எடுக்கிறாங்க. என்னன்னா, எங்களுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு நீ வந்து வேறு இடத்துக்கு போக வச்சேல, அவங்க வந்து வேறு இடத்துல ஷெல்டரில் போயிட்டு வந்துட்டு பதுங்க வச்சேல, அதே இதை வந்துட்டு நான் அவங்களுடைய மக்களுக்கு பண்ணியிருக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் மாதிரி தான் வந்துட்டு இது தெரியுது. ஸோ இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு கிடையாது. ஹெஸ்புல்லாவும் அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். காசா ஸ்ட்ரிப்பில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இதனால் லெபனானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஹெஸ்புல்லா ஏற்படுத்தக்கூடாது. முழு அமைதி அப்படின்றது கூடிய விரைவில் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை. இஸ்ரேல் வந்து யார் பேச்சையும் கேட்காம அடுத்த கட்டத்துக்கு தயாராக வந்துட்டு இருக்கிறாங்க. புதுசாக 2 பிரிகேடை வந்து இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதிக்கு வந்து இஸ்ரேல் ஆர்மி அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க.
ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீனாவோட டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நடக்கலாம், ஆனால் டீஎஸ்கலேஷன் அப்படின்றது நடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஃபேக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு புதிய நார்மலுக்கு வந்துட்டு நம்ம தயாராகி வந்துட்டு இருக்கிறோம். மறக்காமல் இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சேனல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து மிக ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.